வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீலாவு ஃபிஷ் கறி தான். இது தேங்காய் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அப்புறம் ஆச்சி, கறி மசாலா தூள் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். 1 கிலோ மீனுக்கு நான் இது ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு புளி தண்ணி விட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். ஃபஸ்ட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டு ஒரு கிண்ணம் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் இந்த பூண்டு போட்டு வதக்கிட்டு, பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். கறிவேப்பிலையும் போட்டுடலாம். கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மீன் நல்லா கழுகி உப்பு, காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போ பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு கூட சேர்த்து திருப்பி நல்லா வதக்கி எடுக்கணும். கலர் மாறுற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா தண்ணியை அதில் விடணும். இதுக்கு கூட நான் முருங்கைக்காய், மாங்காவும் போட்டிருக்கேன். அது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. புளி தண்ணியும் விட்ட பிறகு நல்லா மூடி வச்சு திளைக்க விடணும். முருங்கைக்காவும் எல்லாம் வெந்து வந்த பிறகு ஒரு மீன் துண்டாக அதில் போட்டுறணும். நல்லா மரினேட் பண்ண இந்த மீன் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். போட்டு திருப்பி மூடி வச்சு நல்லா திளைக்க விடணும். இது கொஞ்சம் வற்றி எண்ணெய் மேலே வர டைமில்
நம்ம கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.